ஹலோ எவ்ரிவான். டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி அழகாக ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி அதுக்கு ஒரு ஃப்ரேம் உருவாக்கணும். தென் நீங்கள் அந்த ஃப்ரேமை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை எப்படி ஃப்ரேமாக மாற்றி அதை எப்படி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக மாற்ற போகிறீங்கன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோட இன்ட்ரோவை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? இவ்வளோ அழகான இன்ட்ரோவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தானே நினச்சிருப்பீங்க. பட் நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்களா? இப்போ இந்த இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணாமல் உள்ளே போக உங்களால் முடியாது. ஏன்னா திஸ் இன்ட்ரோ இஸ் வெரி பியூட்டிஃபுல், ரைட்? இப்படி ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி காய்ஸ், இப்போ நான் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். பாருங்கள் காய்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் ஃப்ரேமை செலக்ட் பண்ணணும். ஆட் எலமெண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி ஃப்ரேம் செக்ஷன் போகணும். அங்கே இதை மாதிரி ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். பாருங்க காய்ஸ், என்னோடய ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு. ஒரு ஃப்ரேம் எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வைக்க போகிற இமேஜ் இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் இருக்க போகுது. மேபி உங்களுக்கு இந்த ஃப்ரேம் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ரேமுக்குள்ளே இமேஜ் வைக்க போகிறேன். அங்கே தான் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க கீழே. அங்கே இந்த ஒரு இமேஜை எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள் காய்ஸ், நான் ஒரு இமேஜை எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்த இமேஜ் பின்னாடி போயிடுச்சு. பிகாஸ் தட் பிகம்ஸ் அ பேக்ரவுண்ட் நினைக்கிறேன். அது பேக்ரவுண்ட் ஆனது ரொம்பவே தப்பாக போச்சு காய்ஸ். பிகாஸ் இது பேக்ரவுண்ட் ஆகியிருக்கவே கூடாது. இப்போ நம்ம அதை ஃப்ரெண்டில் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை எப்படி நம்ம ஃப்ரெண்டில் கொண்டு வரதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் காய்ஸ். தொட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியாது என்னெல்லாம் ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் கேன்வா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். கேன்வாவை லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். சரி காய்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எப்படி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொண்டு போகிறேன். நான் ஓவர்லேயே கிளிக் பண்ணேன். ஸோ ஓவர்லேயே கிளிக் பண்ணி என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை காய்ஸ். அதனால தான் நான் யோசிக்கிறேன். இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னெல்லாமோ கிளிக் பண்ணுறோம், ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. பாருங்கள், அதுதான் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பின்னாடி இருக்குது. பின்னாடி இருக்க ஃபோட்டோ முன்னாடி கொண்டு வர எப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இந்த லேயரை கிளிக் பண்ணும்போது தான் சென்ட் டு ஃப்ரெண்டுன்னு இருந்துச்சு காய்ஸ். அதை தான் கிளிக் பண்ணேன். இப்போ இந்த சென்ட் டு ஃப்ரெண்டை கிளிக் பண்ணோன்னா நான் எடுத்த ஃபோட்டோ முன்னாடி வரப்போகுது காய்ஸ். பாருங்க காய்ஸ், வந்துருச்சு. இப்போ அது வந்த உடனே என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஃபோட்டோவை ஃபிட் பண்ணணும், இல்லாட்டா ஃபில் பண்ணணும். அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, அதில் இருக்குது பாருங்கள், கையை வச்சு கொஞ்சம் இது பண்ணால் வந்துடும் காய்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் வீடியோ கரெக்டாக வந்துடுச்சு, ஃப்ரேமுக்குள்ளே வந்துடுச்சு. நீங்கள் இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃப்ரேமை ரெடி பண்ணிடுறீங்க காய்ஸ். இப்போ இந்த ஃப்ரேமை நீங்கள் சேவ் பண்ணணுமோ இல்லை ஷேர் பண்ணணுமோ அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கவலைப்படாதீங்க காய்ஸ், நான் சொல்லி தரேன். நீங்கள் இந்த ஃப்ரேமை எப்படி ஷேர் பண்ணுறது அண்ட் எப்படி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறது, இப்படி எல்லாமே தெளிவாக சொல்லி தரப்போகிறேன். ஏன்னா தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கே புரியல காய்ஸ். அதனால தான் நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டை பார்த்துருக்கோம். பாருங்கள் காய்ஸ், டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட்னா நார்மல் டவுன்லோட் காய்ஸ். டவுன்லோட் அஸ் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் இதான் வீடியோ மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் காய்ஸ். பட் நீங்கள் டவுன்ட் வரி, அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது காய்ஸ். அதில் பிஎன்ஜி இல்லாட்ட ஜேபிஜி வாட்எவர் இட் இஸ் இமேஜாக வந்துடும். இந்த இமேஜ் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு அது ஃப்ரேமாக தருவாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நான் ஃப்ரேம் பண்ணதில்லை, எனக்கு தெரியாது. பட் நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இமேஜை ஃப்ரேம் ஆக்குறது ரொம்பவே ஈஸி காய்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்படி உங்களிடம் விட பெறுவது பேக் ஃபேரி சேனல்.